உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் பிரியாணி செய்ய போறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, எல்லாரும் பிரியாணி வீடியோலாம் போடுறாங்க, நீங்க போடலையான்னு. நானும் இன்னைக்கு அதனால பிரியாணி செய்கிறேன். ஒரு 3 கிலோவுக்கு பாதி பாயான நானே பிரியாணி செய்யலாம். எப்படி எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் செய்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. 3 கிலோ பிரியாணி செய்கிறோம், அதனால 3 முழு கோழி. பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் நாங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். மிளகா, நெய், கரம் மசாலா, தயிர் இருக்கு, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பேஸ்ட் அரைஞ்சி வச்சிருக்கோம், கொத்தமல்லி, புதினா, எலுமிச்சை எல்லாம் ரெடியாக இருக்கு. ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன். அடுப்பு இப்போ வச்சாச்சு. 1/2 லிட்டருக்கு மேலே இருக்கு எண்ணெய், நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். பட்டை ஏலக்காய்லாம் ரெடியாக இருக்கு. அப்படியே 2 செகண்ட் கிளறி விடுவோம். இப்போ வெங்காயம் போடுறேன். கிட்டத்தட்ட இது 1 கிலோ மேலே தான் இருக்கு. போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு போடுறேன், ஏன்னா வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும். எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சும்மா அப்படியே கொஞ்சம் வதக்குவோம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஃப்ளேவருக்காக முதல்லையே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுடுறேன். அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போது பச்சை மிளகா போட்டுடுறேன். ஒரு 6 பச்சை மிளகா. எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இஞ்சி கிட்டத்தட்ட 300 கிராம், பூண்டு 150 கிராம். அப்படி போட்டால் தான் நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். இப்பவே செமையா இருக்கு அந்த ஸ்மெல்லு. இப்பயே பாதி பிரியாணி வந்துட்டா மாதிரி இருக்கு. கரம் மசாலா ஆட் பண்ண போறோம். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம கரம் மசாலா போட்ட பேரு கொஞ்சம் அந்த ஃப்ளேவரோட மிக்ஸ் ஆச்சுன்னா சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆட் பண்ணக்கூடாது, பார்த்துங்க. இப்போ தக்காளி போட போறேன். 800 கிராம் இருக்கு. தயிர் ஒரு 1/2 லிட்டர் போட்டுக்கினா கரெக்டாக இருக்கும். புதினா, மல்லி போட்டுக்கிறோம். சில பேர் முன்னாடி போடுவாங்க. நான் ஏற்கனவே முன்னாடி கொஞ்சம் போட்டேன். கடைசியாக இருக்கிறது இப்போ ஆட் பண்ணிட்டேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். 6 ஸ்பூனு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 லிட்டர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கறியை போடலாம். சில பேர் முன்னாடியே கறியை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தண்ணியை போடுவாங்க. அது உங்கள் விருப்பம் தான். கோழியை இப்போ பக்காவாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி இப்போ பதமாக ஆயிடுச்சு. கறியை போட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கொஞ்சமாக கொதிச்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம உப்பு, மசாலாலாம் கரெக்டாக, காரம்லாம் போதுமானு பார்த்துடலாம். பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த நேரத்தில் நமக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பண்ண முடியாது, இப்பயே ஆட் பண்ணிக்கணும். இப்போ அரிசி போட்டுடலாம். கரெக்டாக இருக்கும். 3 கிலோ அரிசி. நான் அரிசியை போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன். கறியும் உடையாம அரிசியும் உடையாம பதமா பண்ணோம். இப்போ ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை போட்டுடலாம். புளிப்புக்காக ஸ்லோ ஃபயர் வச்சுட்டு அப்படியே மேலே கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நம்ம கறிலாம் போட்டு தம் போட ஆரம்பிச்சோம். இப்போ தண்ணி சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் நம்ம அப்படியே கறி துண்டெல்லாம் போட்டு தம் போட்டுடலாம். இப்போ நம்ம மேலே சூப்பராக தம் போட்டாச்சு. அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் விடுவோம்.
மேலே தம் போட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணியெலாம் அழகாக வற்றி பக்கவாக வெந்து மேலேயும் கீழேயும் சூப்பராக ஒரு வெந்துட்டு ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கு தான் இந்த தம் போடுறது. பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கீழே இறக்கி தம் உடைக்க போகிறோம். இப்போது கிளறதுக்கு முன்னாடி நெய்யை கொஞ்சம் போட்டுடலாம். அப்படியே போட்டுடலாம். பக்காவே வந்துருச்சு. பிரியாணி ரெடி. இப்போ பிரியாணி நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு நான் சொல்லுறதோட நம்ம செஃப் குக்கு இளவரசர் இருக்கா போல, அவரையும் இன்னைக்கு நான் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டுருக்கேன். அவர் சாப்பிட்டு சொன்னார்னா எனக்கு ரொம்ப திருப்தி. ஏன்னா அவர் செம அட்டகாசமாக சமைக்கிறாரு. செஃப் சாப்பிட்டு பார்த்து நமக்கு சொல்லுங்க செஃப். உண்மையாக சொல்றீங்க? எனக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா நான் செஞ்சு நானே சொல்லுறதோட நீங்க செஃப் குக்கு. பிரியாணினா லெக் பீஸ் இருக்குன்னு செஃப். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம செஃப்பும் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? நீங்களும் ரொம்ப நாள் கேட்டிருந்தீங்க பிரியாணி வீடியோ போடுங்கன்னு. கடைசியாக நானும் பிரியாணி வீடியோ போட்டேன். பிரியாணி செஞ்சு சாப்பிட்டேன். செம டேஸ்ட்டு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அளவுக்கு நான் பிரியாணி பண்ணுவேன்னு நினச்சே பார்க்கல. நம்ம டியூரிக்கோவிலையும் சனி ஞாயிறில் பிரியாணி போடுறாங்க புதுசாக. வாங்கி சாப்பிடுங்க. அவங்களுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங்கும் பண்ணுறாங்க. நான்வெஜ் வெஜ்ஜு எல்லாமே செய்து தராங்க. உங்களுக்கு தேவைன்னா அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க.